எலெக்ஷன் ரிசல்ட் வந்த நாள்லேருந்து திமுக சைடு இவங்க தோற்று போயிட்டாங்க. தோற்று போனதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருந்து 2 ரியாக்ஷனை நான் பார்த்துட்ருக்கேன். தொடர்ந்து இந்த 2 ரியாக்ஷன்ஸை பார்க்க முடியும். ஒன்று, மாஸ் டினாயல். இல்லைங்க இப்படிலாம் நடக்கவே இல்லை, இவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேர்தலுக்கு முன்பாகவே இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இவிஎம் மிஷின் வச்சு விஜயை கொண்டு வரதுக்கு பிஜேபி ட்ரை பண்ணுறாங்கன்னு இவங்க பேசினாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த ரிசல்ட் இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மீறி இவங்க நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே உள்ள திமுகவினுடைய கைக்கூலிகள் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது ஒவ்வொரு சேனல்லையும் போயிட்டு இவங்க இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க. யார்? விஜய் ஹேக் பண்ணாராம். ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா ஆளுங்கட்சிக்கிட்ட போலீஸ் உண்டு, ஆளுங்கட்சியினுடைய தயவில் இங்கே உளவு பிரிவுலாம் உண்டு இல்லையா? நீங்கள் ஏன் இதை கண்டுபிடிக்கல? ஒருவேளை திமுக ஜெயிச்சிருந்தா இவங்கெல்லாம் இப்படி பேசியிருப்பாங்களான்னா பேச மாட்டாங்க. பொன்ராஜ் அப்படின்ற ஒரு நபர், இவர் இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 வீடியோ. இப்போ இவங்களுக்கான எவிடன்ஸ்லாம் என்ன? இவர் என்ன கிளைம் பண்ணுறாருனா, எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாரு. அப்போது மே 3ஆம் தேதி வரைக்கும் ஏன் இதை சொல்லலை? 4ஆம் தேதி இந்த ரிசல்ட் வந்து இவங்க எதிர்பார்க்காத ரிசல்ட். இவங்கெல்லாம் திமுகக்காக கேம்பெயின் பண்ணிகிட்டு இருந்த ஆட்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, இவிஎம் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. ஒன்று. இன்னொன்று, மக்களையே நம்ம குறை சொல்லலாம், மக்களை நம்ம ரொம்ப தாழ்த்தி பேசலாம்னு இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் இவங்க பேசுகிறாங்க. ஆர்கே ராதாகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர்னு இவர் அழைச்சிக்கிறாரு. இவர் நேற்று ஒரு போஸ்ட், விஎஸ் பாபு இஸ் அ புவர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் எம்கே ஸ்டாலின். ஓகே, இதை நீங்கள் சொல்லலாம், இவருக்கு திறமையே இல்லைங்க, இவங்க இப்போ தான் புதுசாக உள்ளே வந்தாங்க, இதை நீங்கள் பேசலாம். ஆனால் இவர் அடுத்து ஒன்று சொல்கிறார், இட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் அபவுட் த பீப்புள் ஹூ ஹேவ் பிக்ட் ஹிம் ஓவர் எம்கேஎஸ். அப்போ இது அவங்களுடைய தரத்தை காட்டுகிறது. 2011, 2016, 2021 3 முறை தொடர்ச்சியாக கொளத்தூர் மக்கள் இதே மக்கள் தான். இன்றைக்கி யாரை இவங்க இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறாங்களோ இதே மக்கள் தான் இதே ஸ்டாலினை அங்கேருந்து எலெக்ட் பண்ணாங்க. அப்போல்லாம் உங்களுக்கு இனிச்சுதா? அப்போல்லாம் உங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சா? அப்போது இந்த மக்கள் இவங்களை சூஸ் பண்ணால் இவங்க நல்லவங்க, இல்லைனா இவங்கெல்லாம் அந்த மக்களுடைய தரத்தை இது காட்டுது. இவ்வளோ கேவலமாக இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இந்த நபர் தான் நேற்று எலெக்ஷன் முடிஞ்சிருச்சா, இப்போ என்ன பண்ணலாம், இவங்க வந்து ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் நேராக போயிட்டு ஸ்டாலினை இவங்க சந்திக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் யாருன்னா திமுகவினுடைய கொள்கையை பரப்புறதுக்கான அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஆக்டிவிஸ்ட் இவங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களை ப்ளேம் பண்ணுறாங்க. ஆனால் பேர் என்ன? பத்திரிகையாளர். அடுத்து பிரகாஷ்ராஜ், இவர் சமூகம் ரசிகர் மயமாகி இருக்கிறது, அரசியல் மயமாகவில்லை என்பது நிரூபணம் ஆகிறது. இப்போ ஐயா யாரு? இந்த பிரகாஷ்ராஜ் யாரு? இவர் என்ன நாசாவில் ஒர்க் பண்ண சயின்டிஸ்டா, இல்லை இங்கேருந்து இஸ்ரோவில் இருந்து ராக்கெட் விட்டாரா, இல்லை மரைன் இன்ஜினியராக போய் கடலுக்கு அடியில் போய் வேலை பார்த்தாரா? இவரே ஒரு நடிகர் அப்படின்றதுனால தான் மக்கள் இவருடைய பேச்சை இன்றைக்கி கேட்குறாங்க. அட்லீஸ்ட் இவர் சத்யராஜ், போஸ் வெங்கட்னு ஒருத்தர் இருப்பார். இந்த 3 பேரும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பீப்புளுடைய அட்டென்ஷன் இவங்களுக்கு கிடைச்சதுக்கான காரணமே நடிகர்கள் அப்படின்ற காரணத்தினால தான். இவங்கெல்லாம் களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடி அப்போல்லாம் நீங்கள் ஒன்றும் பேர் வாங்கலை, நீங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியும் நீங்கள் பேர் வாங்கலை. ஓகே, இன்றைக்கி நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிங்கன்னா மக்கள் உங்களை கவனிக்கிறாங்கன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் கரியர், உங்களுடைய அந்த ஸ்டார் வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயம். நடிகர்களை நம்ம அரசியலுக்கு கொண்டு வரணுமா அப்படின்ற கேள்வியில் எனக்குமே உடன்பாடு இல்லை. ஆனால் இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ரசிக மனப்பான்மை அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய குரோத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக அண்டர்மைன் பண்ணுறாங்க. பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் அப்துல் வஹாப் வெற்றி, படித்த மக்கள்னு நிரூபிச்சிட்டாங்க. அப்போ என்ன இவங்க சொல்ல வராங்கன்னா, விஜய்க்கு ஓட்டு போட்டவங்கெல்லாம் தற்குறிகள், இவங்க யாருமே படிக்கலை, எல்லாம் முட்டா பசங்க, இப்படி இவங்க மக்களை அசிங்கப்படுத்துறதுனால தான் திமுக இன்னைக்கு இவ்வளோ அசிங்கப்பட்டு போய் நிற்கிறாங்க. பர்சனலி எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் டீச்சர்ஸ் இதுவரைக்கும் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருந்தவங்க திமுகவில் இவங்க பேச்சுகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, நான் டிவிகேக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னவங்க எனக்கு தெரியும். அப்போது இவங்கெல்லாம் யார்? படித்தவங்க. அப்போது படித்தவங்களும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி விஜயனுடைய பேஸ் வந்து இவருடைய ஃபேன்ஸ். ஓகே, எந்த ஒரு கேள்வியும் கேட்காம எதையும் ஆராய்ச்சி பார்க்காம அப்படியே கண்மூடித்தனமாக இவருடைய கட் அவுட்டுக்கு பால் ஊற்றிட்டு இருந்த கூட்டம் தான் இந்த கூட்டத்தில் பாதி பேருன்றது உண்மை, நான் அதை மறுக்கலை. ஆனால் இவ்வளோ பெரிய மேசிவான ஒரு 35% ஒருத்தர் ஓட்டு வாங்கியிருக்காருன்னா இதை வந்து நீங்கள் ஓட்டு போட்ட அத்தனை பேரும் முட்டாள் நீங்கள் சொன்னீங்கன்னா 2021 உங்களை ஓட்டு போட்டு கொண்டு வந்தவங்க யார்? இதே மக்கள் தானே. இதை வந்து என்னுடைய அன்பு சகோதரர், ஹி லிவ்ஸ் இன் த US,
அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பார் ஃபேஸ்புக்கில். அவர் இதே கேள்வியை அவரும் கேட்டிருப்பார். கிளாசட் கிறிஸ்டியன் டிஎம்கே வாரியர்ஸ் இவங்கெல்லாம் யாருன்னா, உள்ளுக்குள்ள இவன் டிஎம்கேவாக இருப்பான், ஆனால் அப்படியே நாங்கள் வந்து நடுநிலை. இவங்க எப்படி ப்ரேயர் பண்ணுவாங்கன்னா சர்ச்சில், ஆண்டவரே உங்களுக்கு யார் சித்தமோ, உங்களுக்கு யார் பிடிக்குமோ, நீங்கள் இவங்களை ஆட்சிக்கு கொண்டு வாங்கன்னு இவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள டிஎம்கே ஜெயிச்சிடணும். நேற்று நம்ம பார்த்தோம் தெரியுமா, அந்த ப்ராஃபட், நீதியின் சூரியன் உதிக்கட்டும். இவங்கெல்லாம் யாருன்னா வாரியர்ஸ், உள்ளுக்குள்ள டிஎம்கேவினுடைய ஆட்கள் இவங்க. இப்போ என்ன பண்ணுவாங்களாம், இவர் சொல்கிறாரு, த பாஸ்டர்ஸ் ஹூ டான் ஒயிட் ரோப்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் அட் த புல்பிட் ஆக்டிங் ஹோலியர் தென் தோ. டே, நான் உன்னோட நான் பெரிய ஆள்றா, கடவுள் உங்ககிட்டலாம் பேச மாட்டார், என்கிட்ட தான் பேசுவார். அவர் சொல்கிறாரு, என்கிட்ட சொன்னார், நீ கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஸ்டேஜில் ஏறி நின்றுட்டு இவங்க பேசுவாங்க. சம் எலிட்ஸ் ஹேவ் கன்க்ளூடட் தட் டிஎன் voters are just stupid. Yes, the same voters who were geniuses in 2021 have now turned stupid. 21 உங்களுக்கு ஓட்டு போட்டப்போ மக்களுடைய வெள்ளமெல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு, நாங்கள் அப்படியே எங்களுடைய ஆட்சி வரணும்னு சொல்லி மக்கள் எங்களுக்காக ஓட்டு போட்டாங்க, திராவிட மாடலுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் இவங்களை சொல்லிட்டு இன்றைக்கி இதே மக்களை ஸ்டாலினுடைய சொந்த தொகுதி இவங்களை நீங்கள் இன்றைக்கி அசிங்கப்படுத்துறீங்க. இவ்வளோ தான் இவங்களுக்கு அறிவுன்னு இவங்க பேசுகிறாங்க. இதையும் தாண்டி ரொம்ப மோசமான வார்த்தைகளில், அசிங்கமான வார்த்தைகள்லாம் இவங்க பயன்படுத்துகிறாங்க. இதே திமுகவினுடைய ஐடிவிங்க சேர்ந்தவங்க இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சில் முன்னால் நின்று மைக்கை பிடிச்சி ப்ரேயர் பண்ணுறவங்க. கிறிஸ்டியன்ஸ் ஷுட் பி த லைட் ஃபார் த வேர்ல்டு. இந்த உலகத்துக்கு நம்ம தான் வெளிச்சமாக இருக்கணும். ஆனால் அதுங்களே தற்கூரிங்களாக இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் தற்கூரிஸ் voted ஃபார் டிவிகே. சரிங்க, இப்போ கிறிஸ்டியன்ஸ் வந்து லைட்டாக இருக்கணும். இவர் ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு காமிச்சிடுறேன். மைக்கை பிடிச்சிட்டு ஸ்டேஜில் ஏறி நின்று காஸ்பல் சிங்கரா இவர். சரிங்க, ஓகே. இவர் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். ஓகே, இதே அரசாங்கம் தான். ஓகே, அப்போ டிவிகே அப்படின்றவங்க தற்கூரி. ஓகே, இந்த பக்கம் நீ யாரை அதிகாரத்தில் கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன்னா திமுக. ஓகே, இந்த திமுக லாஸ்ட் 5 வருஷமாக இங்கே டாஸ்மாக் கடை வச்சு நடத்திட்டு இருந்தாங்களே, எத்தனை 1000 கோடி இவங்க கொள்ளையடிச்சாங்க, அதெல்லாம் நீ கேட்டியா? இவங்க கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த உலகத்துக்கு நம்ம தான் வெளிச்சமாக இருப்போம், நம்ம ஒரு முன்னோடியாக இருக்கலாம், ஏன் நீ ஏன் இல்லை அப்படின்னு மக்கள் கேட்பாங்க இல்லையா? அப்போ நம்ம வந்து பெருசாக நம்ம பேசலாம், பாருங்கள் நாங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நாங்கள் யாரை ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோமோ இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து படித்தவங்க, அறிவாளிங்க, இல்லைனா நீங்கள்லாம் தற்கூரிகள் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தான் இன்றைக்கி இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆட்சிக்கு வரட்டும், ஆட்சி ஒழுங்காக பண்ணலன்னா மக்கள் இவங்கள மாற்ற போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் வரதுக்குள்ளேயே இங்கே உட்காந்துட்டு இவன் தற்கூரி, இவெல்லாம் முட்டா பசங்க, இந்த வாய்க்கு தான் திமுக இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. அப்போ திமுக தோற்று போனதுக்கான இப்படி ஒரு மோசமான தோல்விக்கான காரணம் என்னென்னா 2 விஷயம் என்னால் சொல்ல முடியும். ஒன்று, இவங்களுடைய ஆணவம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மதிவதினி அப்படின்ற ஒரு அம்மா, இவங்க திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பெண் கல்வி, டபுள் டிஜிட்டில் growth அண்ட் ஹியூமன் இண்டெக்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நம்ம வளர்ந்துட்டோம். தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக 5 ஆண்டுகளில் மாற்றிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த வார்த்தை முக்கியம். 5 ஆண்டுகளில் நாங்கள் இதை 5 ஆண்டுகளில் பண்ணோம். இது மிகப்பெரிய ஒரு கிளைம். தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்டேட் க்ரோ ஆகி இன்றைக்கி வந்தாங்கன்னா இதுக்கு நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். இந்த ஃபேக்டர்ஸை நான் இருக்கலான்னு சொல்ல இருக்குது. இதை பற்றி நான் ஒரு தனியாக வீடியோ நான் ஒன்று பண்ணுறேன். என்னென்னா, இங்கே உள்ள ஜியோகிராஃபி, இங்கே உள்ள டெமோக்ராஃபி, இங்கே உள்ள பீப்புளுடைய லைஃப் ஸ்டைல், இவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வை, இந்த மாதிரி நிறையா விஷயம் உள்ளே இருக்குது. இதையும் தாண்டி காலனி ஆதிக்க காலத்திலேயே இங்கே இருந்த ஒரு சில அட்வான்டேஜஸ் இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் சேர்த்து இதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இன்றைக்கி நம்ம. இதெல்லாம் விட்டுட்டு 5 ஆண்டுகளில் நாங்கள் பண்ணோம் அப்படின்ற இந்த ஒரு ஆணவம் இருக்கு இல்லையா, நாங்கள் செஞ்சோம். ஆனால் இவங்க யாருன்னா, எங்கள் தலைவர் நல்லா ஆடுவார், பாடுவார், 6 மணிக்கு மேலே அரசியல் பண்ண மாட்டார், இவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் போராடுவோம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்டேட் அண்ட் அதனுடைய growth, இந்த ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டுமே நம்ம சார்ந்து நம்ம காட்ட முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தனிப்பட்ட நபர் மேலே எல்லா கிளைம்ஸையும் இவங்க அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. GER அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. நாங்கள் தான் படிக்க வச்சோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இதை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணுறேன், நான் அன்றைக்கே நான் சொன்னேன், இன்னும் நான் பண்ணல, அதை நான் ரிலீஸ் பண்ணுறேன் இந்த வாரத்தில். என்னென்னா, இங்கே படிக்க வச்சதுக்கு இவங்க தான் கிளைம் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஆணவம் திமுக அழிஞ்சு போக மிக முக்கியமான ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, இவங்க மீடியா, ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற இந்த பத்திரிகை துறையை இவங்க எப்படி மாற்றி வச்சாங்கன்னா, முழுக்க இவங்களுக்கு சார்பாக நீங்கள் பேசுனீங்கன்னா தான் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணவே முடியும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுற ஆம் ஜாஸ்வின் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர்,
இவர் யாருன்னா, போன வருஷத்தினுடைய கடைசியில் சென்னையில் மழை காலங்களில் இங்கே ஏற்படுற பெரிய பிரச்சனை என்னென்னா, ரோடு வந்து அப்படியே இந்த சாக்லேட் இருக்குது தெரியுமா, நீங்கள் சாக்லேட்டை ஃப்ரிட்ஜை விட்டு வெளியே வச்சிங்கன்னா அது அப்படியே கொலன்னு குழஞ்சி ஒரு மாதிரி ஆகும் தெரியுமா. இந்த மாதிரி ரோடு முழுக்க கொலன்னு மாறி சாக்லேட் மாதிரி இருக்கும், அந்த கலரில் இருக்கும். அதனுடைய அமைப்பும் சரி, அப்படியே அங்கே ரோடே இருக்காது சென்னையில் இன்றைக்கும். இவர் என்ன பண்ணார், இந்த மழை காலங்களில் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தார். நீங்கள் பார்த்துருக்கலாம் இவரை. த கான்ஸ்டன்ட் அபியூஸ் அண்ட் டார்கெட் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் ரைட்டிங் கிரிட்டிக்கலி அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட் வாஸ் ஒன் ஆஃப் தி worst downgrades ஆஃப் தி டிஎம்கே ஐடி விங். கமெண்ட் போடுறதையும் தாண்டி ஸ்பேசஸ் வர் கிரியேட்டட் ஃபார் டிஸ்கஷன்ஸ் டு டார்னிஷ் ஜேர்னலிஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆபாசமாக பேசுவாங்க. இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பேஸை கிரியேட் பண்ணி இவங்களை இந்த பத்திரிகையாளர்களுடைய நம்பகத்தன்மையை நம்ம காலி பண்ணோம். மெனி இன்வால்வ்ட் இன் தீஸ் ட்ரோல்ஸ் அண்ட் டார்கெட்டட் அட்டாக்ஸ் வாஸ் அசோசியேட்டட் வித் தி டாப் பிராஸ் ஆஃப் டிஎம்கே அண்ட் வர் கிவன் அ ஃப்ரீ ஹேண்ட் டு கோ அகைன்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் அன்செக்ட். திமுகவினுடைய கட்சிக்காரங்களையும் தாண்டி இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க, அதிகாரத்தில் இருந்தவங்களும் இதை அனுமதிச்சாங்கன்னு இவர் சொல்கிறார். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஷபீர் அகமதுன்னு ஒருத்தர் இருப்பார். இவர் என்ன பண்ணாங்க, இவர் சொன்ன ஒரு விஷயம், 234 தொகுதியும் திமுக ஜெயிக்கும் நீங்கள் சொல்கிறீங்களே, ஒரு டிபேட்டில் இவங்க பேசுகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், அவர் பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு வருவார். அவர் என்ன சொல்கிறாரு, திமுக 200 தொகுதியும் ஜெயிக்கும். அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஏங்க அது 234 சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், இவங்க கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் ப்ளஸ் இவரை கோட் பண்ணி மேலே ஷபீர் அகமது என்கிற நவ பாப்பான், இவங்களுக்கு எதிராக பேசின அத்தனை பேருமே இவங்களுக்கு பாப்பான் தான். இப்படி தான் இவங்க பேசுவாங்க. இப்படியெல்லாம் பேசி தான் இவங்களுக்கு சார்பாக பேசுகிற அத்தனை பேரையும் இவங்க பத்திரிகையாளர்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எதிராக அரசாங்கம் பண்ணுற ஒரு விஷயத்தை ஒருத்தர் கேள்வி கேட்டால், இங்கே ஏங்க இப்படி ரோடு இவ்வளோ கேவலமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருந்துச்சு, நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் எடுத்து பேசினா இவங்களுக்கு நம்மலாம் பார்ப்பான். இந்த 2 விஷயந்தான். ஒன்று ஆணவம், இன்னொன்று இங்கே இருந்த உண்மையான வாய்ஸஸ் இருப்பாங்க இல்லையா, அரசாங்கத்தை கேள்வி கேட்டவங்கள இவங்க ரொம்ப மோசமாக அட்டாக் பண்ணாங்க. திமுக இப்படி மொத்தமாக வாஸ்ட் அவுட் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம பார்த்த மாதிரி இவங்களுடைய அந்த ஆணவம் இல்லையா. இன்னொன்று, மக்களை இவங்க ஒழுங்காக கணிக்க தவறிட்டாங்க. மக்களுடைய உண்மையான பலத்தை இவங்க ரொம்ப ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு, இவங்கெல்லாம் இப்படி தாங்க, நம்ம ஒரு 8,000 கூப்பன் கொடுத்தா இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு நினப்பு, இந்த நினப்பு தான் இன்றைக்கி இவங்களுடைய பிளப்பை கெடுத்துருச்சு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. நிக்கோலாய் சோசஸ்கு அப்படின்ற ஒருத்தர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். ரொமேனியா அப்படின்ற ஒரு குட்டி நாடு, அது ஈஸ்டர்ன் யூரோப்பில் உள்ள ஒரு நாடு. வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமே அந்த பகுதி சோவியத் ரஷ்யாவினுடைய கைக்கு இவங்க போனாங்க. இவங்க ஆட்சி உள்ள அமைஞ்சு இவங்க இதை ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக மாற்றி விட்டாங்க. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் 65 இவர் ஆட்சிக்கு வராரு, நிக்கோலாய் சோசஸ்கு. அடுத்த 24 வருஷம் இவர் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார், ஃப்ரம் 65 to 89. இந்த மக்களுக்கான ஆட்சியாக இது அமையலை. எப்படின்னா, கம்யூனிஸ்ட் உங்களுக்கு தெரியும்ல, ஆக்சுவலி இந்த ஸ்டோரியை நான் நம்மளுடைய கம்யூனிசம் சீரீஸில் நான் ஆட் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். திமுகக்கு இது ரெலவெண்ட்டான ஒரு ஸ்டோரி. என்ன ஆச்சுன்னா, இவங்க கம்யூனிஸ்ட்டு ஆட்சி பண்ணுறாங்க, ஒரே ஒரு கட்சி தான், ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, ஒரே தலைவர், ஒரே கொள்கை, ஒரே ப்ரெஸ், ஒரே மீடியா. இப்போ என்ன ஆச்சுன்னா, வழக்கம் போல் கம்யூனிஸ்ட் எங்கே உள்ளே புகுந்தாலுமே அந்த நாடை அழிச்சு விட்ருவான். ஓகே, இங்கே மக்களுக்கு சோத்துக்கு வழி இல்லை. சாப்பாட்டை இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரேஷன் மாதிரி கொடுத்தாங்க. சாப்பாட்டை இவங்க பிரித்து கொடுப்பாங்க. இன்றைக்கி ஒருத்தனுக்கு ஒரே ஒரு ப்ரெட்டு, ஒரு பாட்டில் பால், இவங்களுக்கு என்ன வேணுமோ, இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே அந்த ஒரு ப்ரெட்டுக்கு மேலே நீங்கள் வாங்க முடியாது. ஜெயிலில் வச்ச மாதிரி தான் மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியின் கீழே. 89ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21 அன்னைக்கு இவர் என்ன பண்ணுவார்னா, வழக்கம் போல் இங்கே கட்சிக்காரங்களாம் சேர்ந்து இவருக்கு ஆதரவாக கொடி பிடிச்சிட்டு வந்து அங்கே நிற்பாங்க. இவருடைய பால்கனி மேலே நின்றுக்கிட்டு அங்கேருந்து பேசுவார். பேசும்போது என்ன ஆகும்னா, வழக்கம் போல் மக்கள் என்ன பண்ணுவாங்க, கொடி ஆட்டுவாங்க, இவருக்கு ஆதரவாக பேசுவாங்க. ஏன்னா பேசலைன்னா உங்களை கொன்றுவாங்க. இப்போ என்னாச்சு, அந்த நாளில் வழக்கம் போல் யூஸ்வலாக பேசுகிற மாதிரி தான் இவர் அன்றைக்கி பேச ஆரம்பித்தார். அந்த வீடியோ இன்றைக்கும் இருக்குது, நான் அதை கீழே போட்டு வைக்கிறேன். 9 நிமிஷம். 3வது நிமிஷத்தில் நீங்கள் பார்க்கலாம், நார்மலாக பேசும்போது மக்கள் அங்கேருந்து கத்த ஆரம்பிப்பாங்க, மக்களுடைய வாய்ஸ் அங்கே ரைஸ் ஆகும் இவருக்கு எதிராக. ஏன்னா இந்த மாதிரி எதிர்ப்பை இவங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏன்னா இவங்ககிட்ட தே ஹேட் சீக்ரெட் போலீஸ். நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் சிந்திக்கிறீங்க, பேசுகிறீங்க, எழுதலாம், உங்களை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. இதுதான் கம்யூனிஸ்ட் ஆட்சி. இப்போ என்னாச்சு, இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை பார்க்காத ஒரு மன்னர் மாதிரி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார்.
இப்போ மக்களெல்லாம் இப்படி சவுண்டு அங்கே ரைஸ் பண்ண உடனே இவருக்கு புரியலை. இவர் கையை உயர்த்தி ஹாலோ ஹாலோன்றார். ஹலோ ஹலோ அமைதியாக இருங்க. Manifestări populare din București, considerând aceasta ca o இவர் இப்படி பேசும்போது இவருடைய மனைவி இவங்க பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இவங்க அமைதியாக இருங்கப்பா, காம்ரேட்ஸ் ஸ்டே குவாய்ட் அப்படின்னு இவங்க இங்கேருந்து கத்துறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. Allo! 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 Cobares! 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 Așezați-vă liniștiți! ஓகே, அப்போ இவருக்கு தெரியாமலே சைலண்டா, இவர் அறியாமலே சைலண்டா ஒரு கூட்டம் இவருக்கு எதிராக அங்கே திரும்பிட்டு இருக்காங்க. அடுத்த 4வது நாள் இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அங்கே உள்ள ஆர்மி. ஓகே, மக்கள் புரட்சியினால் ஏற்பட்ட ஒரு மாற்றம் இது. இவ்வளோ வருஷம் நீ என்ன ஆட்சி பண்ணிட்ட, உனக்கு எதிராக பேசினாலே நீ என்ன கொல்ற. ஆனால் இப்படி இருக்கும்போது இந்த மக்கள் இவங்களே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எழும்பி வந்தப்போ இதை இவங்க கவனிக்க தவறிட்டாங்க. இவங்க எப்படி நினச்சாங்கன்னா, நம்ம இவ்வளோ வருஷம் ஆட்சி பண்ணிட்டோம்ல, இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் சின்ஸ் 67 நம்ம தான் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா இருந்தார், நான் இருக்கேன், என் பையன் இருக்கான், அடுத்து எங்கள் பேரப்புள்ள அவர் ரெடியாக இருக்கார். இப்படி இவங்க நினச்சிட்டு இருந்தப்போ இவங்களுடைய நினப்பில் பெரிய ஒரு குண்டு போட்டாங்க. நிக்கோலாய் குசஸ்கோவினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 ஹவர்ஸில் மக்களெல்லாம் இப்படி இந்த வாய்ஸ் ரைஸ் பண்ண உடனே இது ஒரு புரட்சியாக மாறி அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த 4வது நாள் டிசம்பர் 25, 89 கிறிஸ்மஸ் அன்னைக்கு இவருடைய மனைவி இந்த 2 பேரையும் அந்த ஆர்மி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, கொள்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இன்னைக்கு உள்ள ரொமேனியா டெமோக்ராட்டிக்கலாக திருப்பி அவங்க ஃபஸ்ட் எப்படி இருந்தாங்களோ அந்த வேர்ல்டு வார்க்கு முன்னால் அந்த கம்யூனிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு ஆமை உள்ளே புகுந்து இவங்களை நாசம் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி இருந்தாங்களோ இன்றைக்கி இப்படி மாறியாச்சு. அப்போ என்னென்னா, இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், நம்ம கணிக்க தவறி இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியாமலே, ஏன்னா எக்ஸிட் போல்ஸ், ஜேர்னலிஸ்ட், ப்ரீ போல்ஸ், என்ன இங்கேருந்து பேசுனவங்க அத்தனை பேருமே திமுக வந்துடும் தான் பேசுனாங்க. இது இவங்களுடைய விருப்பமாகவும் இருந்துச்சு. இதையும் தாண்டி திமுக வேண்டான்னு சொல்கிறவங்களும் இப்படி தான் நினச்சாங்க, திமுக வந்துடுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாமலே, நீங்கள் கணிக்க முடியாமலே இங்கே மக்கள் புரட்சின்னு ஒன்றுங்க நடக்கும். விஜய் வண்டாக்கில் மக்கள் புரட்சின்னு நான் பேச மாட்டேன், மக்கள் புரட்சின்றது பெரிய விஷயம். ஆனால் ஒரு மாற்றம், ஓகே, விஜய் வந்து நல்லது பண்ணுறாரோ இல்லையோ அதை நம்ம பார்க்கணும்ல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒருத்தருக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, இந்த சான்ஸ் கிடைக்கிறதே இங்கே பெரிய விஷயம். திமுக அதிமுக இவங்க வேணாம்னா இவங்க, இப்படி தான் நம்ம ஓட்டு போட்டு பழகிட்டோம். ஆனால் இன்னைக்கு இதே மாதிரி தான் திமுக நினச்சிருப்பாங்க, நம்மளை எவன்டா அசைப்பான், அசைச்சிட்டாங்க, பிடுங்கி போட்டாங்க அவங்கள. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, எனக்கு பர்சனலி இது ஒரு பெரிய ஒரு பாடம். வரலாற்றில் எங்கேயோ நடந்துச்சு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் இங்கேயும் நடக்கும். இந்த ஆட்சி வேண்டாம், இவங்க ரொம்ப ஆட்சி பண்ணிட்டாங்க, ரொம்ப ஆட்டம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நினைத்த மக்களுடைய அந்த ஒரு முடிவை யாருமே கணிக்கலை. திருப்பி நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம், ஃப்ரீபீஸ் அள்ளி போடுவோம், வந்துடுவாங்க பின்னாலே இவங்க நம்பினாங்க. அப்போ இந்த எலெக்ஷனில் இங்கே நடந்த அந்த சீக்வன்ஸ் பாருங்களேன். ஆளுங்கட்சிக்கு அப்சல்யூட் கான்ஃபிடென்ஸ், நாங்கள் தான் எல்லாமே, மக்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, இவங்களுக்கு ஷாக், எப்படிங்க இதெல்லாம் முடியும், இவிஎம் மேலே பழி போடு, ரொம்ப மெல்ட் டவுன்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்போ ஃபைனலாக என்ன ஆகுது, இந்த ஆட்சி கொலாப்ஸ் ஆகுது. 4 விஷயம், அதீதமான நம்பிக்கை அங்கேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி டோட்டல் கொலாப்ஸ். அப்போ இதுவும் சாத்தியம், அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? ரைட், நன்றி.